வணக்கம் நண்பர்களே. நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 804. ஓகேங்களா? 804ல் நம்ம நேற்று ஆல் போர்டில் கொடுத்த 4 பாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? 0 நான் எதிர்பார்த்தது 1 அப்படின்ற 2 போர்டுமே வந்து ஆல் போர்டில் நம்மளுக்கு உட்காந்துருக்கும். நேற்று நம்ம கொடுத்த கணிப்பில் ஆல் போர்டில் 4 பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 2380 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். இது பாக்ஸில் போட்டால் 2803 நம்மளுக்கு ரிசல்ட்டு 2804. ஓகே, நம்ம நேற்றுக்கு எடுத்த கணிப்பில் இதில் 641 752 2380 இதுதான் கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஜஸ்ட்டு ஒரு நம்பர் பாக்ஸில் போட்டிருந்தாலுமே 2803 நான் 2380 அப்படிங்கிறது கொடுத்தேன். இந்த மேலே நான் கொடுக்குறத நீங்கள் அப்படியே பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி எப்படி கெஸிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சிம்பிளான மெத்தட், நான் கால்குலேஷன் பண்ணால் என்ன வருதோ அதை அப்படியே பாக்ஸில் போட போகிறோம். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? நேற்று நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட ஜஸ்ட்டு காமிக்கிறேன். என்ன பண்ணுன்னா ஒரு 5 நாள் ரிசல்ட் எடுத்துக்கிட்டோம். ஒரு 4 நாள் ரிசல்ட் எடுத்து நம்ம 3636 அப்படி சொல்கிற ஃபார்முலாவில் நம்ம எடுத்ததுக்கு நம்மளுக்கு கிடைச்சது தான் 2380 752 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிச்சு. சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு நேற்று ரிசல்ட்டில் என்ன மாதிரி வந்திருக்குது, நேற்று நம்மளுக்கு வந்து 2804, நான் இங்கே கொடுத்தது 2380. ஓகேவா? சொல்ல போனால் டைரக்ட் தான், ஆனால் ஜஸ்ட்டு ஒரு நம்பர் 23 எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2804 ரிசல்ட்டு 2803. இதை பாக்ஸில் போட்டால் 2803ன்ற பார்த்து, ஆனால் ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகுது. சரி, ஓகே. இப்போ இன்றைக்கி வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ நான் அதை 2 பேராக பிரிச்சுக்க வேண்டியதான். லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு அப்புறம் பிரிச்சுக்கிட்டான்னா இதில் பார்த்தீங்கன்னா 246 பாக்ஸில் பாஸ் ஆகுது. 246 பாக்ஸில் பாஸ் ஆகுது. ஓகேவா? சரி, 247 பாக்ஸில் பாஸ் ஆகுது. சரி, இதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்ட்டு 3 அப்படின்னு போட்டோம்னா இது எப்படி வந்து உட்காருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 932ல் இந்த 93 92ம் ஏபிஎஸ்சிபிசியில் உட்காருது. அதாவது 2 நாள் ஃபுல்லாக 3Dயில் டைரெக்டாகவே வந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 2 நாள் 3Dயில் வந்துருச்சு. எப்படின்னு சொல்ல போனால் இதில் 246ங்களா ரிசல்ட்டு, 246க்கு இந்த இடத்துல 264 இருக்குது. சரி, அதுக்கு முன்னாடி நாள் அப்படியே போனோன்னா 044 டேரெக்டாக இந்த ரிசல்ட் வந்துச்சுங்களா? ரைட் சைடில் பாருங்கள், இந்த 044 அப்படியே டேரெக்டாக வந்துருச்சு. சரி, அதுக்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைட்லேயே 264, ஏன்னா ஒரு சில பேருக்கு இங்கேயான்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ 2 நாள் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த பாக்ஸை 2ஆக பிரிச்சுக்கும். ஒரு 3 நம்பரை தனித்தனியாக பிரிச்சு விட்டு இந்த இடத்துல 264 இருக்குது. அதை பாக்ஸில் போட்டால் 246 டேரெக்டாகவே வின்னிங் வந்துடுது. சரி, ஓகே. அதுக்கு அடுத்த நாள் வந்து 3636 தான் நம்மளுக்கு ஃபார்முலா. சரி, அதுக்கு அடுத்த நாள் வந்து நான் 3ஆல் அதை பெருக்கிறேன் அப்படிங்கிறபோது நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே போட்டினாலும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 2 பேராக பிரிச்சோன்னு வச்சுங்களேன். எப்படி வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பேராக பிரித்தா 396 வருது, 792 வருது. ஸோ நம்மளுக்கு ரிசல்ட் என்னமோ 932. ஓகேங்களா? அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இந்த ஃபஸ்ட்டில் இருக்க 239ங்கிறது அப்படியே 93 அப்படி சொல்லிட்டு ஏபியில் வருது. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்க 92 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து இங்கே என்ன ஏசியில் பாஸ் ஆகுது. இதுதான். ஸோ 36363. சரி, இதுக்கு அடுத்த நாள் அப்போ நேற்று என்ன மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னா இதை வந்து 6ஆல் பெருக்குனா நம்மளுக்கு வரக்கூடிய நம்பர் என்ன தெரியுங்களா? 2380. நம்மளுக்கு ரிசல்ட்டு 2804. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த நம்பரில் ஒரு நம்பர் குறைச்சி ஒரு நம்பர் ஏற்றி, ஸோ அப்போ இன்றைக்கி என்ன மாதிரி இவன் கொண்டு வர போகிறான் அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். 280 அதாவது 2380 பாக்ஸில் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், மாறி மாறி வந்தாலும் நம்மளுக்கு என்ன மாதிரி போய் நிற்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 23803 அப்படின்னு நிற்கும். சாரி, 28 எப்படி வரும்னா 2803ன்னு வரும். ரிசல்ட் பார்த்திங்கன்னா 2804. அவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ இப்போ இது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து திருப்பி இன்றைக்கி எப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்தா 36363. அப்போ இன்றைக்கி வந்து இதை 3ஆல் பெருக்கிறோம். ஸோ இந்த 3ஆல் பெருக்கும்போது நம்மளுக்கு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும், அப்போ நான் இங்கே இருக்கிறத பாக்ஸில் போடவா இல்லை இங்கே இருக்கிறத பாக்ஸில் போடவான்னு. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் வந்து 804. 804க்கு 8க்கு 2 0க்கு 5 4க்கு 6 அப்படிங்கிறத டேரெக்டாக வச்சுங்க. இல்லை பாக்ஸில் போட்டாலும் பாக்ஸில் போடுங்க.
256 பாக்ஸில் போட்டுருங்க. சரியா? ஓகே. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் பாக்ஸாகவே உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணியே சொல்கிறேன். எப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நான் கொடுத்ததுக்கு ஸோ 2 4 2 7 2 4 2 7 2 4 3. இப்போ இது எப்படின்னா இந்த 2 4 1 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 2 4 2 2 4 3 2 4 0. அவ்வளோதான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 7 2 4 3 7 2 4 2 7 2 4 0. ஓகேவா? ஏன்னா பாக்ஸ்லலாம் போட என்ன இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் வந்து இது ஏன் இப்படி நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கணக்கு இருக்குது. சரி, நான் இதை நோட் பண்ணிக்கிறேன். 7 2 4 3 7 2 4 2. ஏன்னா கால்குலேஷன் மெத்தடில் ஒரு பேட்டர்னில் வந்து உட்காந்துச்சுன்னா அதே பேட்டர்னில் தான் வரும். ஸோ இதை நான் நேற்றுக்கு பேட்டர்னுக்கு நான் கணக்கு பண்ணால் இந்த இடத்துல என்ன திரும்ப வருது, இங்கே பார்த்தீங்கன்னா 2380ன்னு வருது. சரி, இதையும் நான் ஒரு பக்கம் எழுதி வைப்போம். 2380 இதில் பார்த்தீங்கன்னா 2380 752 தனியாக பிரித்து எடுத்துட்டோம். சரி, 2380 அப்படிங்கும்போது 2380 இங்கே காமிக்குது. நம்மளுக்கு ரிசல்ட்டு 2804. அப்போ என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். சரி, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து கீழே அந்த ரிசல்ட்டு 2804. ஸோ அது மாதிரி வரும்போது இப்போ இன்றைக்கி வந்து நம்ம அதை 3ஆல் பெருக்குனா நம்மளுக்கு வரக்கூடிய நம்பர் 7142. ஓகேவா? 7142. சரி, அதே மாதிரி பேட்டர்ன் தான். ஸோ நாளைக்கு தான் அந்த ஏபிபிசின்னு இப்படி மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறேன். சரி, ஓகே நண்பர்களே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 2 4 7. ஸோ இதுபடி எனக்கு என்ன மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கணக்கு பண்ணுறதுல 7 4 2 2 7 4 3 7 4 2 2 7 4 7 4 2 3 சாரி 7 4 2 3. ஓகேவா? இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் டேரெக்டாகவே போடுறேன். இதில் பாக்ஸில் போடுங்க, அதில் போடுங்க, இதில் போடுங்கலாம் வேணாம். 7 4 2 2 7 4 2 3. அவ்வளோதான். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் பாருங்கள். மேட்ச் ஆனிச்சுன்னா தாராளமாக எடுத்துருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி இப்போ 4 2 அப்படிங்கிறத காமனாக ஏபிஎஸ்சிபிசியில் எடுத்துக்கிறோம். சரி, இதுதான் நண்பர்களே நம்ம இப்போ இன்றைக்கி கொடுத்துருக்காது. 7 4 2 2 7 4 2 3. சரிங்களா? ஸோ நான் இப்போ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 4 2 2 4 3 இப்படியே பரட்டிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது 74 22 74 23 242 243. அவ்வளோதான். ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி நண்பர்களே, இப்போ ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் எப்படி கெஸ்ஸிங்கில் இதான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால், ஸோ நம்ம ஏபிஎஸ்சிபிசி என்னென்னு பார்த்துருவோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே போர்டு நம்பர் கொடுத்துட்டேன், தெளிவாகவே கொடுத்துட்டேன். பாருங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுது எடுத்துக்கங்க. ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 4 2 4 3 4 0. அதே மாதிரி 4க்கு 8 பவரு 8 8 0. அதே மாதிரி 4க்கு 9 பவரு. நான் எடுத்ததை அப்படியே பவரில் போட்டுக்கிறேன், பார்த்துங்க, உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. அதே மாதிரி 4க்கு 2 பவரு 0 + 1 21. சரிங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு வந்து 4க்கு 0வும் பவரில் இருக்குது, 2க்கு 0வும் பவரில் இருக்குது, 00. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 4க்கு வந்து 5 பவரில் இருக்குது, 4க்கு வந்து 6 பவரில் இருக்குது. ஸோ நான் எடுத்ததை அப்படியே பவர்லேயும் ஒரு செட்டாக கொடுக்குறேன். 42 43 40 80 90 21 0 0 56. அவ்வளோதான். மொத்தம் 6 6 2 8 செட்டு உங்களுக்கு ஏபிஎஸ்சிபிசியில் இருக்குது. பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் எல்லாம் எடுத்துங்க. சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் 2 அல்லது 3 அப்படி ஒரு வேளை இல்லைன்னா 0 வரலாம். அதுதான் என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது.
இதையும் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கோங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இன்றைக்கி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் 2 4 0 இவ்வளோ தான் என் கெஸிங்கில் இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் பார்த்து எடுத்துங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு அருமையான வெற்றியோடு சந்திக்கிறேன். நம்ம ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் நேற்று விட்டுருக்கோம். 2804 நம்ம கணக்கிப்பு 2380. அதை பாக்ஸில் போட்டுனாலும் ஒரு நம்பரில் மிஸ் ஆகுது. இன்றைக்கி அந்த மிஸ்ஸே ஆகாது. 7422 இல்லை 7423 இதில் இன்றைக்கி ஆட்டம் முடியும். திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.